திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர். நீ மனசில் நினைக்கிறேடா, அதை எய்தது எளிது. உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுந்தன் உள்ளியது உள்ள பெறின். முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும் ஆகும்னு. சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் 200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, யாருமே பிழைக்கலை, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போராடுறோம். தயவு செஞ்சு போராடாதீங்க, சினிமா காப்பாற்ற எல்லாரையும். சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்கே எந்த சீனுமே புது சீன் இல்லை, எல்லாமே பழைய சீனு. கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க, கதை இல்லாமல் கேட்குறாங்க. ஆர்வி ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டார், எப்படி எஜமான் படம் நடந்துச்சு, சின்ன கூட்டு வெற்றி பெற்றுச்சு, அதனால கூப்பிட்டு நடந்துச்சு. ஆர்வி மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காருன்னு கூப்பிட்டார் ரஜினிகாந்த். ஆர்வி மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார், கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார். அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யார் வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும்.